நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய். கர்த்தர் என்னை நீங்கள் மனமனத்தை செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மை புசிப்பீர்கள். தேசத்தின் நன்மை என்ற தலைப்பில் சில காரியங்களை நாம் சிந்தித்து வருகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த வாரத்தில் நாம் சிந்தித்தோம் தேசத்தின் நன்மை, மனிதரால் உண்டான நன்மை, தேசத்தின் நன்மை என்று சொல்லி சில காரியங்களை சிந்தித்தோம். மட்டுமல்ல போது ஆலயத்தின் நன்மை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். கடைசியா வாசித்து விட்ட வேத பகுதிக்கு நேரே நம்முடைய சிந்தையை ஒன்றிய திருப்பும்படியாய் வாழ்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஞாபகம் உண்டது தெரியல. பிரைஸ் தி லார்ட். நானே சொல்லுகிறேன், மார்க் எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனம். ஒரு ஓய்வு நாளில் அவன் ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தான். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். நம்ம இந்த வேத பகுதியை கவனிக்கிற வேளையில் நீண்ட 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தார். ஆமென். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தார். பிரைஸ் தி லார்ட். இந்த ஸ்திரீ பலவீனப்படுத்திய ஆவி அவளை பலவீனப்படுத்தி ஊறி வைத்திருக்கும் போதும் அந்த ஆராதனையை அவள் விட்டுவிடவில்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவள் தேவனை ஆராதிக்கிறவளாக காணப்படுகிறார். ஒரு வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, நீண்ட 18 வருடங்களால் இந்த பலவீனத்தோடு இருக்கின்ற இவள் தேவாலயத்திலே போய் தேவனை மகிமைப்படுத்துகிறதில் முன்னிலையிலே நின்று கொண்டிருக்கிறார். சோதரா, வாழ்க்கையினுடைய பகுதி ஒரு 2 அத்தியாயம் போல் தன்னுடைய எதிர்பார்ப்பும் தன்னுடைய வாழ்க்கையுடைய எல்லா நம்பிக்கையும் அற்று போயிருக்கிற அந்த வேளையிலும் பரலோகத்தை குறித்த ஒரு வாஞ்சையோடு அவள் தேவனை மகிமைப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சாதாரண ஆவே கொஞ்சதான் ஒரு 21 நாள் மாசம் வச்சிருக்கிறேன். யோபனை நாம் விடுதலைனா தமைவேவா சோர்ந்து போவோம். இந்த தாய் இவள் சோர்ந்து போகவில்லை. ஆலயத்திலே போகிறவளாய் இருக்கிறார். நான் நினைக்கிறேன் இந்த ஆலயத்திலே அநேக சந்தர்ப்பங்களில் அநேக அற்புதங்கள் நடந்தது. அநேகர் குணமானார்கள், அநேகர்கள் விடுதலையானார்கள். ஆனால் இவருடைய வாழ்க்கை
ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்மே தேவம் சின்னொரு பலவீனம் வந்தா அன்னைக்கு ஆராதனை தட்டு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அன்னைக்கு ஜெபம் தட்டு. ஸ்தோத்திரம். இவன் அமிதமாகி ஆரம்படி ஆராதனைக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து ஆராதிக்கும்படியாக கடந்து செல்கிறார். ஸ்தோத்திரம். நடந்தது என்ன தெரியுமா? அல்லேலூயா. இவன் 18 வருடமாய் ஆண்டவரை ஆராதிக்கிறதை பார்த்ததாலே கர்த்தர் அந்த ஆலயத்தின் மத்தியில் இறங்கி வந்தார். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இவன் அருமையானவர் அந்த ஜெப ஆலயத்தில் போய் செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். அந்த வேளையில் இயேசு அவரை காண்கிறார். இவனுக்கு பரப்போத வார்த்தை இருக்கிறது. அண்ணாந்து பார்க்கணும், பரலோகத்தை பார்க்கணும், பரலோக மகிமையை அனுபவிக்கணும் என்று ரொம்ப விருப்பம் இருக்கிறது. ஆனால் இவரால் முடியவில்லை. நிமிர முடியல. சபையாம் தோட்டத்தில் நிமிர முடியாதபடி அலையாக்கி வைத்திருக்கின்ற அந்த அதிபதி இந்நாட்களில் இருப்பாரானால் அவைக்கு விடுதலை தர இயேசுவினால் முடியும். அல்லேலூயா. ஆண்டவரோடு ஜெபிக்க ரொம்ப விருப்பம்தான். ஆனால் ஜெபிக்க முடியாது. ஆராதிக்க எல்லாம் விருப்பம்தான். ஆனால் ஆராதிக்க முடியாம. அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்கிறதெல்லாம் உண்டு. ஆனால் கொடுக்க முடியாதபடி சாத்தான் தடபடுகிற சில அல்லது கூறி வைத்திருக்கிற அந்தகார சக்தி பரலோக தரிசனத்தில் பரலோக ராஜ்யத்தை குறித்த ஆட்டம் அகற்றி நிறுத்தி பூமியை பார்க்க வைக்கிற, பூமியோட நன்மையை மட்டும் பார்க்க வைக்கிற அந்தகார சக்தி. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இவனுக்கு ஒரு சில டைமிலாம் விருப்பம் இருந்திருக்கும். அல்லேலூயா. நான் பார்க்கணும். அது அவளால் முடியல. அவளால் செய்ய முடியல. அவளால் ஆராதிக்க முடியல. அவளை தேவனை மகிமைப்படுத்த உயர்ந்து தேவனுடைய பரலோக தரிசனத்தை காண முடியல. ஏன்னு சொன்னா அவன் குறித்து பிரார்த்தனை கொண்டு போகிறவனியால் பூமிக்குரிய காரியங்களை மட்டும் பார்த்து கொண்டு போகிறார். இந்த மகன் காரியங்களில் தேவ சபையா தோற்றத்தில் ஆயிருக்கிறவனுடைய வாழ்க்கையில் அல்லேலூயா இம்மைக்குரிய காரியங்களை மட்டும் கவனித்துக் கொண்டு பரலோக தரிசனத்துடையவராய் பரலோக ராஜ்யத்தினுடைய வேலையை காண முடியாதபடி உன்னை காணே அல்லேலூயா பூரியாக்கி வைத்திருக்கின்ற சிறந்தவர சக்தி நீ அறியாமல் அடிமையாக்கிறதென்றால் இந்த மகனை விடுவிக்கும்படியா தேவகுமாரனாகிய கர்த்தர் சபையை மக்கள் உண்டாவுகிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நான் நினைக்கிறேன் இவர் சில டைம்ல எல்லாம் அதிலிருந்து விரும்படியா முயற்சி இருப்பான். அநேக டாக்டர் எல்லாம் போய் முயற்சி பண்ணியிருப்பான். எல்லா முயற்சிகளும் தோல்வியாய் முடியும் போது இனி எப்படி ஆகிலும் பரலோகம் போதான் போதும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற வேளையில் இயேசு அவன் பக்கமாய் வந்து விடுதலை ஆக்கினார். இயேசு அவளை கண்டார். இந்த பிரபல வேளையில் நீ எப்படி இருக்கிறாய் என்றும் நீ எதை செய்து கொண்டிருக்கிறாய் என்றும் நீ எவ்வளவு உத்தமமாய் இருக்கிறாய் என்பதை பார்க்கிற ஒரு பரலோகம் உற்று பார்க்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீ இந்த 18 வருடம்
அல்லேலூயா. உன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு வரணுமானா நீ தேவன் அண்டே ஓடி வர. வேதம் சொல்லுகிறது, எங்கண்டே வந்த யாரையும் நாம் புறம்பே தள்ளினதில்லை. இந்த அநேகருடைய வாழ்க்கையில சகாயை போல நான் இயேசுவை பார்க்கணும், ஆனா இயேசு என்ன பார்க்க கூடாது. உன்னுடைய இதயத்தையும் உன்னுடைய சிந்தனையும் நன்றாக அறிகிற ஒரு தேவ சமூகத்தில் நான் நீங்களும் ஆகியிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா. அவரை அழைத்தபோது அழைப்பின் குரலுக்கு இணங்கி இயேசுவின் அண்டையிலே வந்தார். பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்கிறது, நீ கர்த்தரோடு இருந்தால் அவர் உன்னோடு இருப்பார். நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை விட்டு விடுவார். பிரைஸ் தி லார்ட். ஊழியக்காரர் பார்த்தல்ல, விசுவாசிகள் பார்த்தல்ல, தேவனை நோக்கி உண்மையான இதயத்தோடு தேவனை உயர்த்துவாயானால் நிச்சயம் உன்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிற வேளையில், ஸ்திரீயே உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி, எது அந்த பலவீனம் படுத்துகிற ஆவி, சில நீங்களை பலவீனம் படுத்திக் கொண்ட ஆவி, சமுதிரம் உபரி அவயவங்களின் பலவீனங்களை கடத்திவிட கொல்லாத ஆவி. சோத்ரம் சோத்ரம், நீ விடுதலையாகணுமான இந்த பகல் இயேசு நண்டல ஓடி வா. அல்லேலூயா. ஆண்டவரோடு இணைய முடியாம, ஆண்டவரோடு சேர்ந்து போக முடியாம, உன்னை அகற்றி நிறுத்துகிற அந்தகார சதி, தேவனை விட்டு உன்னை தூரம் போக வைக்கிற பொல்லாத, தேவனோடு விட்டு தூரமாக்கிற அந்தகார வல்லமை இந்த பகலை கண்டுபிடித்து இயேசு நண்டல ஓடி வர. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நண்டேறி ஓடி வரும்போது இந்த பகல் உன்னுடைய வாழ்க்கையில், உன்னுடைய குடும்பத்தில், உன்னுடைய தலைமுறையில் ஒரு அர்த்தத்தை கர்த்தர் நிச்சயம் இந்த பகல் செய்வார். சோதரா, அல்லேலூயா. மட்டுமல்ல, அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை வைகை எப்ப கவனிக்கிறோம். முதலாவது பலவீனப்பட்ட ஆவியை விடுதலையாக்கிறார். இயேசு அண்டையில் அர்ப்பணத்தோடு, தீர்மானத்தோடு, பிரதிஷ்டையோடு நீ தேவன் அண்டையில் கடந்து வரும்போது எந்த பலவீன ஆவியானாலும், எந்த பலவீனப்படுத்துகிற கட்டானாலும், எந்த பலவீனப்படுத்துகிற மந்திர வல்லமையானாலும் அவையிலிருந்து விடுவிக்க தேவகுமாரனாகிய கர்த்தரால் இந்த பகல் முடியும். சோத்ரம் சோத்ரம், அல்லேலூயா. இந்த பகல் தேவன் உன்னை விடுவிக்கும்படியாக விரும்புகிறார், உன்னை குணமாக்கும்படியாக விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஆமென். இன்னொரு உதாரணம் சொல்லுகிறேன். அண்ணா தேவனுடைய ஆலயத்தில் போயிருந்து ஜெபிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவள் தேவனுடைய ஆலயத்தில் போயிருந்து மனவிசலத்தோடு அழுது ஜெபிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவள் அண்ணா இருக்காரா? அல்லேலூயா. அவள் ரெண்டு பிள்ளைகள் நாம் வென்றார். அதனால் உற்பத்தி தேவன் அழைத்தார். நிமித்தமாய் முத்திரவாக்கம் இல்லாதபடி வாழ்க்கையில் அழைக்கப்பட்ட ஒருவன் பாத்திரம் போராக்கப்பட்டு வெண்ணாடுகளை நித்திக்கிறோம் என்று எதிரே தனது புலம்புகிறவரால் வாழ்க்கையின் படகை ஏறி சென்று கொண்டிருக்கும் போது, அல்லேலூயா, அல்லேலூயா, அவளுக்கு ஒரு காரியம்
கர்த்தர் ஆராய்ச்சா 6 நாள் நன்மையால் உன்னை ஜெயமாய் நடத்த தேவனால் முடியும். புரியுதாடா? ஸ்தோத்ரா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்ப அன்னாள் புத்திரவாக்கியமில்லாம இருக்கும்போது ஆலயத்தில் வந்திருந்து ஜெபிக்கும் போது ஊழியக்காரனாகிய அல்லேலூயா சொல்கிறார். நீ பகவான் பிடித்து கொண்டு வந்திரு. இன்றைக்கு விசுவாசிகள் கூட இப்படி ஒரு வார்த்தை சொன்னா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? பின்னத்தை இருக்க வச்சிருக்க என்ன செய்திருப்பாங்க? இவர் நல்லா தான் இருந்தார், இப்போ இன்னும் பற்றி இருக்கு, இன்னோ வேண்டாம், அவை வேண்டாம், இவர் வேண்டாம் அல்லேலூயா என்று சொல்லி ஓடி இருப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் அவன் சொன்னார், நான் மனநிசரமுள்ள ஸ்திரீ என்று சொல்லி தன்னை அக்கராய்ப்பை சொல்லும் போது அல்லேலூயா ஏறி ஜெபிக்கிறார். இன்னைக்கு விசுவாசிகள் என்ன சொல்லுவாங்க? ஏறி ஜெபிக்க வேண்டாம், ஒன்றும் செய்யலாம் அல்லேலூயா என்று சொல்லி எஸ்கேப் ஆகியிருப்பார். ஆனால் அன்னாள் ஏறி ஜெபிக்கிறார், தன்னை அர்ப்பணிக்கிறார், ஜெபித்துவிட்டு சொல்கிறார், அல்லேலூயா உன் புத்திரவாக்கியத்தை கர்த்தர் தருவார் என்று வாக்குத்தத்தம் பண்ணி அவளை அழைக்கிறார். குறித்த காலத்திலே தேவன் வாக்குத்தத்த சந்ததியாகிய ஆசீர்வாதமானே சாமுவேலை அவருக்கு தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. இயேசுவே ஆலயத்திலே உண்மையுடையவராய் உடையவராய் இருப்பாயானால் நிச்சயமா ஆலயத்தில் தண்ணீரால் உன்னை நிரப்புவார், உன் குடும்பத்தை நிரப்புவார். ஒரு வசனம் வாசிக்க 92ஆம் சங்கீதம் அதனுடைய 13ஆம் வசனம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்கள் செலுத்திருப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்களுடைய தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். அல்லேலூயா. சோத்ரா சோத்ரா சோத்ரா. தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். உலகத்துக்கு காற்று வந்தால், பிரச்சனை வந்தால், போராட்டம் வந்தால், நெருக்கம் வந்தால், பத்திரம் வந்தால், நீ கர்த்தருக்கு வைராக்கியமாய் நிற்பாயானால் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பாய். அல்லேலூயா. அல்லேலூயா. பணம் கிடைக்க வேண்டி சொல்லி ஆராதனை முடக்கி, ஜெபத்தை முடக்கி, அல்லேலூயா, நம்ம வேலைக்கு போனா 1000 ரூபாய் கிடைச்சாலும் அதுல ஒன்று இருக்கு. சோத்ரம் சோத்ரம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் சொன்னா 6 நாளும் நீ பொறுக்கணும், இல்லையா நீ பொறுக்கக்கூடாது. ஆனா 6ஆவது நாள் சிலவங்க அல்லையா அடுத்த நாள் கிடைக்காது அதிகமா பொறுக்கிறாங்க. ஆனா ஆமே அதிகப்பட்டதெல்லாம் கொடுத்து போச்சு. சோதரம் சிலவங்க கொஞ்சம் பொறுக்கிறாங்க, அவருக்கு குறையல. நீ கர்த்தரை உண்மையான இதயத்தோடு ஆராதிப்பாயானால், நீ உண்மையான இதயத்தோடு தேவனை துதிப்பாயானால் உனக்கு எந்த குறைவும் வராது, நிறைவான ஒரு ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. இதுதான் ஆலயத்தில் உள்ள நன்மை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சங்கீதம் 31:19 படிங்க. உமக்கு பயந்தவர்களுக்கும் அற்புதத்திற்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. வேதம் மிக தெளிவாக இங்கே சொல்லுகிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உமக்கு பயந்தவர்களுக்கு மறுபடியும் முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. ஒன்று
ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா. மனிதனுக்கு முன்பாக நன்று நம்பர் லேலியா லேலியா. அப்படியான நாட்களிலே கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களும் அவரை நம்புகிறவர்களுக்கும் ஆவே நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாய். அப்ப ஆண்டவரை நம்பி ஆண்டவரை சார்ந்திருக்கிறவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற நன்மை பெரிதாய் இருக்கிறது, சின்னதல்ல பெரிதாய் இருக்கிறது. இந்த மகன் மேலே கர்த்தர் வைத்திருக்கிற நன்மை, கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம், கர்த்தர் வைத்திருக்கிற உயர்வு, கர்த்தர் வைத்திருக்கிற ஆவே நன்மைகள் பெரிதாய் இருக்கும் போது இந்த மகன் அதற்கு கண்டு காணும். செடி கேட்கலாம். ஒரு வசனம் கூட வாசித்து ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. எரேமியாவின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலிருக்கும். அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. அல்லேலூயா. அவர்கள் வந்து சீயோன் உச்சியில் கம்பீரித்து சீயோன் தேவனுடைய ஆலயத்தில் வந்து கம்பீரித்து ஏதோ கற்பனை பண்ணுகிறவர்களா இல்லை. ஆவே கர்த்தரை உண்மையாக உத்தமமாக இதயத்தோடு ஆராதித்து கர்த்தராலும் கோதுமை, திராட்சை, எண்ணெய், ஆட்டுக்குட்டி, கன்றுக்குட்டி என்பவைகளாகிய இந்த நன்மைக்காய் ஓடி வருவார்கள். அப்படி ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கும். அவர்கள் இனி தோய்ந்து போவது இல்லை. அல்லேலூயா. இந்த நன்மைகளை ஆவே ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு பிராமிஸ் பண்ணி இருக்கும் போது எப்ப கவனிக்க வேண்டாம். அல்லேலூயா. தேசத்தின் நன்மையினால் தேவன் நம்மை நிரப்புவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நன்மை எல்லாத்தினால் நம்மை நிரப்ப ஆண்டவரே நாட்கள் தோய்ந்து போய் கொண்டிருக்கிறேன். வேதனையா தோய்ந்து போய் கொண்டிருக்கிறேன். வியாதியா தோய்ந்து போய் கொண்டிருக்கிறேன். கடவுளத்தினா தோய்ந்து போய் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. என்னை பலவீனப்படுத்த ஆவியினால் நான் தோய்ந்து போய் கொண்டிருக்கிறேன். என்னை குணமாக்கும், என்னை விடுவியும், என்னுடைய வாழ்க்கையை அற்புதம் செய்யும் என்று நம்மை முழுமையாக படிப்போம். இந்த வார்த்தைகளாக நம்மை விடப்படுத்துவாராக. கண்களை முடிச்சுட்டு போமா. தேங்க்யூ தேங்க்யூ ஜீசஸ். நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். நீ எனக்கு நன்மை செய்ததை இட்டு விளங்க பண்ணினாய். கர்த்தர் என்னை நீங்கள் மனமனத்தை செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மை புசிப்பீர்கள். தேசத்தின் நன்மை என்ற தலைப்பில் சில காரியங்களை நாம் சிந்தித்து வருகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கடந்த வாரத்தில் நாம் சிந்தித்தோம் தேசத்தின் நன்மை, மனிதராலுக்கான நன்மை, தேசத்தின் நன்மை என்று சொல்லி சில காரியங்களை சிந்தித்தோம். மட்டுமல்ல முன்னே ஆலயத்தின் நன்மை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். கடைசியா வாசித்து விட்ட வேத பகுதிக்கு நேரே நம்முடைய சிந்தையை திருப்பும்படியாய் வாழ்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஞாபகம் உண்டு தெரியல. நானே சொல்லுகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனம். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். நம்ம இந்த வேத பகுதியை கவனிக்கிற வேளையில் நீண்ட 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தார்.
இந்த ஸ்திரீ பலவீனப்படுத்துகிற ஆவி அவளை பலவீனப்படுத்தி ஊறி வைத்திருக்கும் போதும் அந்த ஆராதனையை அவள் விட்டுவிடவில்லை. அவள் தேவனை ஆராதிக்கிறவனாக காணப்படுகிறார். ஒரு வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, நீண்ட 18 வருடங்களாய் இந்த பலவீனத்தோடு இருக்கின்ற இவள் தேவாலயத்திலே போய் தேவனை மகிமைப்படுத்துகிறதில் முன்னிலையிலே நின்று கொண்டிருக்கிறார். சோதரம், வாழ்க்கையினுடைய பகுதி ஒரு 2 அத்தியாயம் போல் தன்னுடைய எதிர்பார்ப்பும் தன்னுடைய வாழ்க்கையுடனாலே எல்லா நம்பிக்கையும் அற்று போயிருக்கிற அந்த வேளையிலும் பரலோகத்தை குறித்த ஒரு வாஞ்சையோடு அவள் தேவனை மகிமைப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சாதாரண ஆவே கொஞ்சம் ஒரு 21 நாள் வாசம் வச்சிருக்கிறேன். யோவானின் விடுதலைனா தமைவேவா சோத்து போவோம். ஆகையின தாய் இவள் சோத்து போகவில்லை. ஆலயத்திலே ஆமே போகிறவளாய் இருக்கிறார். நான் நினைக்கிறேன் இந்த ஆலயத்திலே அநேக சந்தர்ப்பங்களில் அநேக அற்புதங்கள் நடந்தது. அநேக குணமானார்கள், அநேகர்கள் விடுதலையானார்கள். ஆனால் இவருடைய வாழ்க்கையிலே விடுதலை இல்லாதவர்களாய் ஆமை கண்ணீர் மட்டும் என் வாழ்க்கையில் பங்கு என்று ஒன்று உடலால் இறங்கி சொன்னால் என்னுடைய மீது இப்படி இருக்கத்தான் என்று நினைத்து அது கவலையால் எண்ணாமல் தேவனை மகிமைப்படுத்தினார். சோத்ரம் சோத்ரம். ஹalleluya. நம்மேலேயும் சின்னொரு பலவீனம் வந்தா அன்னைக்கு ஆராதனை கட்டு. சோத்ரம். ஹalleluya.